முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றினால், அவருக்கு எதிராக பெரிய அளவான மக்களும், பௌத்த பிக்குகளும் களமிறங்குவார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அளவான ஒரு சந்திப்பு ஒன்று நேற்றைய நாள்ல அவருடைய உத்தியோகபூர்வ அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய உத்தியோகபூர்வ இல்லத்துல நடந்திருக்கு. இது தொடர்பாக பெரிய அளவா சமூக வலைதளங்கள்ல பேசப்படுற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அனுராதபுரத்துல இருந்து மக்கள் கூட்டமும் அதோட பௌத்த பிக்குகள் பலரும் வந்து நேற்று அவரை சந்திச்சிருக்காங்க. பாரம்பரிய உணவு தட்டுகளோட வந்து சந்தித்திருக்காங்க. இந்த சந்திப்பு அப்படி எதுக்காகன்னு சொன்னா, இப்ப கடந்த நாட்கள்ல நாங்க பேசுற விஷயம் தான். முன்னாள் ஜனாதிபதிகளுடைய சலுகைகள் குறைக்கப்படுது, இது அகற்றப்படுது. இந்த மாதிரி ஒரு சட்டம் மூலம் கொண்டு வந்திருக்காங்க. இதுல பலதரப்பட்ட எதிர்ப்புகள் ஆரம்பத்துல எல்லா ஜனாதிபதிகளும் நீதிமன்றம் போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருந்தாலும், அதுல முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இதுல நாங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல, இது அரசாங்கத்துடைய தீர்வு, நாங்க இதை ஏற்றுக்கொள்றோம் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்கள் இருந்தாலும், இந்த கருத்து விஷயம் இந்த இந்த நடவடிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்றத நேரடியா அவர் ஒரு இடத்துல வச்சு சொல்லியிருந்தார். இதை தாண்டி இந்த சந்திப்புக்கு முதல்ல இன்னொரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்துல இதற்கு எதிரான பல வழக்குகள் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று 2 வழக்கு, அதே போல இன்னைக்கும் தொடர்பான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இது சொல்லப்பட்டிருக்கு அடிப்படை உரிமை மீறுறது அல்லது அரசியல் யாப்புல சில சரத்துக்களின் அடிப்படையில் இது பிழையான ஒரு சட்டம் மூலம் அப்படின்ற மாதிரியான பல அதுல இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை வைத்துக்கொண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு கொண்டிருக்கு. இந்த பக்கம் இருக்கும்போது இந்த சந்திப்பு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவாக பார்க்கப்படுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. தப்பித்தவறி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை இந்த உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அகற்றினால், இந்த சந்திப்புக்கு வந்த மக்கள் கூட்டமாக இருக்கட்டும், பௌத்த பிக்குகளாக இருக்கட்டும், அந்த அவர்கள் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம், பேசிக்கொண்ட விஷயம் இருந்ததுன்னா, நாங்கள் எல்லாருமே அவருக்காக துணை நிற்போம், அவருக்காக களமிறங்குவோம் அப்படின்ற மாதிரி பேசப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் அவதானிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. வருகின்ற தேர்தல் மிகப்பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு சம்பவமாக இது மாறிவிடுமா, அரசாங்கத்துக்கு எதிரான பல பிரச்சாரங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குமா என்ற மாதிரியான பல விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நாமல் குறிவைத்துக் கொண்டிருக்கிறார், அவரை களமிறக்குவாங்க அப்படின்ற மாதிரி நாம எதிர்பார்த்தாலும் இல்ல, அவரை தாண்டி எல்லா சிங்கள கட்சிகள், முக்கியமான சிங்கள கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒருத்தரை தனியொருவரை களமிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாமோ இவ்வாறு நடந்து கொள்ளும் பட்சத்தில் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களும் இப்பொழுது பேசப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில இப்போ இருக்கிற இந்த அரசியல் சூழல், மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மேல நம்பிக்கை இருக்கு. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் சிங்கள மக்கள் மத்தியில ஒரு சில இடங்கள்ல சில சறுக்கல்கள் விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசப்படுது. காரணம் என்ன சொன்னா, முன்னாள் ராணுவ தளபதிகள், முன்னாள் ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்படுறது, அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்ட சில சம்பவங்கள் விசாரிக்கப்படுறது, இது வந்து கொஞ்சம் சிங்கள மக்கள் மத்தியில ஒரு சில இடைவெளியை அரசாங்கத்துக்கும் அவர்களுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது. அதோடு மட்டுமில்லாமல் வருகின்ற நாட்கள்ல இன்னும் பல கைதிகள், முன்னாள் கடற்படையை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு விசாரணைகள் இப்போ நடந்து வரதால் அது தொடர்பாக கைதுகள் இடம்பெறலாம். இன்னும் பல கைது நடவடிக்கைகள் தொடர்பாக பேசப்படலாம். செம்மணி தொடர்பான பல விஷயங்கள்ல கைது நடவடிக்கைகள் இடம்பெறலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் அரசாங்கத்துக்கு தமிழ் மக்கள் மத்தியில, சிறுபான்மை மக்கள் மத்தியில இருக்கிற நம்பிக்கை போன்று சிங்கள மக்கள் மத்தியிலே அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விடுமோ அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. இது தொடர்பான பலதரப்பட்ட கருத்துக்கள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களை பரவ ஆரம்பித்திருக்கிறது, பேச ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. நிறைய பேர் இது பேசிக்கொண்ட விஷயம், நிறைய பேர் தேர்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. ரைட், இதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசாங்கம் அல்லது அமைச்சர் நலிந்த ஜேதிச வெளிப்படையாகவே ஒரு விஷயத்தை இன்றைய சொல்லியிருக்காரு. தபால் ஊழியர்கள் அல்லது தபால் தொழிற்சங்கம் நடத்தி கொண்டு வர வேலை நிறுத்த போராட்டமானது மிகப்பெரிய அளவில் இப்பொழுது விமர்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. இதுல என்ன விமர்சனம், என்ன கோரிக்கையை அரசாங்கம் முன்வைத்ததுன்னு சொன்னா, இப்ப வந்து வேலைக்கு வர இருந்தா என்ன டபிக்கு வாரம், என்ன டபிக்கு போறோம் அப்படின்ற தம் பிரிண்ட் வைப்பாங்க. அது அடையாளம், வருகையை உறுதிப்படுத்துறதுக்கு அடையாளம். இப்பெல்லாம் வந்து டிஜிட்டல் மயமாக்கி கொண்டிருக்கிற காலத்துல இது கட்டாயமா தேவையான ஒன்று. இது எப்போ எல்லா அலுவலகத்துக்கும் வந்து ஒன்று. ஆனா இன்னும் தபால் ஊழியர்களுக்கு இது இல்லை. சைன் பண்ற வேலை தான். அவங்க 9 மணிக்கு வந்தாங்க, 11 மணிக்கு வந்தாங்கன்னா அவங்களோட 8 மணி 8:30 மணி இன் அவுட் அப்படின்ற நேரத்தை அவங்க எந்த நேரம் வச்சுட்டு போகலாம், அது கணக்கே இருக்காம இருக்கும். அதை வந்து இல்லாமக்கி தம் பிரிண்ட் மூலமான
வருகையை உறுதி செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதை எதிர்ப்பு தெரிவித்து தான் முக்கியமா தபால் ஊழியர்கள் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தை ஈடுபட்டிருக்காங்க. இன்றைய நாளில் அமைச்சர் சொன்ன விஷயம் சொன்னா தம் பிரிண்ட் அல்லது வருகை உறுதி செய்யக்கூடிய வகையில் எங்கேயுமே வேலை செய்யக்கூடிய இடம் இருந்தால் அங்கு அவர்கள் போய் வேலை செய்யலாம். மிக உறுதியாக தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு அடிபணியாமல் அரசாங்கம் மிக நேர்த்தியான ஒரு பதிலை இந்த நாளில் சொன்னது மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய விஷயமாக மாறி இருக்கு. பாருங்க, நேரத்துக்கு நீங்க வாரீங்களா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்கான அடையாளத்தை வைக்கிறதுக்கே முடியாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படி முன்னேற போகுது நம்ம நாடு, எப்படி நடக்க போகுது, என்ன நடந்தா நல்லது அப்படின்றது கூட தெரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கா அப்படின்ற மாதிரியான பல விமர்சனங்கள் இப்பொழுது இருக்கு. அவர்களுக்கு சம்பள உயர்வு இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமானது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான் இந்த நடவடிக்கை, இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில அவங்க ஈடுபட்டிருக்காங்க. இன்றைய நாள்ல Facebookல ஒரு பதிவு நான் பார்த்தேன். தபால் ஊழியர்கள் நாம என்னென்னத்துக்கெல்லாம் அரசாங்கம் என்னெல்லாம் கொண்டு வருதோ அதற்கு எதுக்கெல்லாம் நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், எதுக்கெல்லாம் நாம செய்யல, அதுக்கு முரண்டு பிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தொகுப்பையே அப்படியே Facebookல பதிவிட்டு இருக்காங்க. முதலாவது நான் பேசிய விஷயம் தான், தபால் ஊழியர்கள் பிங்கர் பிரிண்ட் அதாவது தம் பிரிண்ட் வைக்கிறதுக்கு விரும்புறாங்கல்ல. போலீசார் இந்த பொடி கேம் இருக்கு தானே, இதுல வந்து இப்போ நான் வந்து ஒரு போக்குவரத்து விதிமுறையை மீறிட்டவன்டா அவங்க பேசுற விஷயங்கள் அவங்களுக்கு நமக்கு பேசுற விஷயங்கள் தெரியாது, என்ன பேசுறவங்களுக்கு கூட தெரியாது. அதை பேசுற அளவுக்கு கேமரா இருக்கும். இதுல இந்த கேமரா பொருத்துறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இது வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு விஷயம். அதே போல ரயில் ஓட்டுநர்கள் GPS பொருத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அதோட மட்டும் இல்லாமல் பஸ் சாரதிகள் அமுல்படுத்துற விதிமுறைகளை கடைபிடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு எதிர்ப்பு, சீட் பெல்ட் போடுங்கண்டா எதிர்ப்பு, ஓவர்டேக் பண்ணாதீங்கண்டா எதிர்ப்பு, வேகமா போகாதீங்கண்டா எதிர்ப்பு, எல்லாத்துக்குமே எதிர்ப்பு. அதே போல அரசு ஊழியர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு வரத்தை அமல்படுத்துறதுல விருப்பம் இல்லை. அதே போல ஃப்ரீலான்ஸா வேலை செய்யறவங்க வரி கட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஊவர் பிக்மி ஓடுறவங்க வந்து கார்ட் பேமெண்ட் எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு நிறைய பேர் இதில் அனுபவம் இருக்கு. கார்டா இல்லை காசா கொடுக்குறீங்களான்னு கேட்பாங்க. கார்டண்டா கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இந்த பதிவில் நீங்க நிறைய விஷயங்களை, உண்மையான விஷயங்களை பார்த்துருப்பீங்க. நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த விஷயங்களை. எனவே Facebookல இன்றைய நாளில் பல விஷயங்கள்ல இதுவும் ஒன்றாக பகிரப்பட்டது. முடிஞ்சா இதை நீங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. என்னென்ன விஷயங்களுக்கு நாங்க விருப்பம் இல்லாம இருக்கிறோம், ஆனா நாடு முன்னேறணும் அப்படின்றதுல விருப்பமா இருக்கிறோம். பாராளுமன்றத்துல அண்மையில சாப்பாடு, அதாவது உணவு வழங்குறதுக்கான அல்லது உணவு வழங்குற அந்த விலையில பல மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. முதல் மிக குறைந்த கட்டணம் தான் இருந்தது, அந்த கட்டண உயர்வு இருந்தது. இது பெரிய அளவா பேசப்பட்டது, நாங்களும் பேசியிருந்தோம். கடந்த அதாவது வருஷங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருஷங்களுடைய முதல் காலாண்டுல 2 கோடி 1,80,00,000 ரூபாய் தான் உணவுகளுக்காக பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற சேவையாளர்கள், அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமான உணவுக்கான செலவாக 1,80,00,000 தான் செலவாகி இருக்கு இந்த காலாண்டுல, முதல் காலாண்டுலன்னு சொல்லப்படுது. ஆனா கடந்த காலங்கள்ல இது எத்தனை கோடி ரூபாய் போனது அப்படின்ற பெரிய தொகை வெளியாகி இருக்கு. கடந்த 5 வருஷத்துல 80 கோடி ரூபாய் இந்த உணவுகளுக்காக மாத்திரமே அரசாங்கம் ஒதுக்கி இருக்குன்னா பாருங்க எவ்வளவு கோடி ரூபா செலவாகி இருக்கு உணவுகளுக்கு. ஆனால் அதால் அவ்வளவு பெருசு வருமானம் வந்திருக்காது. 2009ஆம் ஆண்டு 9 கோடி, 2021ஆம் ஆண்டு 10 கோடி, 2022ஆம் ஆண்டு 18 கோடி, 2023ஆம் ஆண்டு 22 கோடி. இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இவ்வளவு கோடி ரூபா செலவாகி இருக்கு. ஆனா இந்த வருஷத்துல இப்ப காலாண்டிலே 2 கோடி போது கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 கோடிக்குள் இது உள்ளடக்கப்படலாம் இந்த வருஷம் சொல்லப்படுது. கொரோனா காலத்துல மாத்திரம்தான் மிக குறைந்த அளவான செலவழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வளவு தொகை பாராளுமன்ற உணவுக்காக, பாராளுமன்றத்தில் இருக்கிறவங்களுக்கான, வேலை செய்யறவங்களுக்கான, அமைச்சர்களுக்கான அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவுக்கான செலவாக செலவிட்டு இருக்கிறது அரசாங்கம். 5 வருடங்கள்ல 80 கோடி. எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. RJ சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், Facebook பேஜ், வாட்ஸ்அப் சேனல், இதெல்லாத்தையும் போல பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.